விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ன்ற ஊர்ல இருந்து, அதாவது இந்த இருக்கங்குடி மாரியம்மன் பாத்தீங்கன்னா இருக்கங்குடி கிராமத்துல எழுந்தருளி இருக்காங்க. அதாவது சுயம்பா எழுந்தருளி இருக்காங்க. சுயம்பா பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்காங்கன்ற ஒரு வரலாறு சொல்றாங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு விவசாய பெண் ஒருத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற அந்த சாணங்கள் எல்லாம் அள்ளி ஒரு கூடையில போட்டுட்டு இருக்காங்க. சோ கூடையில போடும்போது என்ன ஆயிருக்குன்னா, கூடை ஃபுல்லானோன்னு எடுக்க முயற்சி பண்ணும் போது அந்த கூடையை அவங்களால எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிராம மக்களை கூப்பிட்டு அவங்க எடுக்க ட்ரை ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, அது எடுக்க முடியல. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெண் மீது அம்மன் அருள் சொல்லியிருக்காங்க, இந்த கூடைக்கு கீழே தான் நான் சிலையா உருமாறி இருக்கேன். சோ நீங்க தோண்டி எடுக்கும் போது நான் உங்க கண்ணுக்கு தெரிவேன்னு சொல்லிட்டு சுயம்பா உருவாயிருக்காங்க இந்த இருக்கங்குடி மாரியம்மன். சோ சுயம்பா வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வலது காலை மேல வச்சு இடது காலை தரையில ஊன்றி இருக்காங்க. இடது காலை ஏன் தரையில ஊன்றி இருக்காங்கன்னா, மனிதர்களுடைய இடர்களை தீர்க்கறதுக்காக, அதாவது அவங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்க்கறதுக்காக அந்த அம்மன் இடது காலை கீழே வச்சிருக்காங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இருக்கங்குடி மாரியம்மன் இருக்கிற இடம் எங்கன்னா, அதாவது தெற்க பாத்தீங்கன்னா வைப்பாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அதுக்கடுத்து வடக்கே அர்ஜுனன் ஆறு இருக்கு. சோ இந்த ரெண்டு ஆறும் சேர்ற இடத்துலதான் இருக்கங்குடி மாரியம்மன் இருக்காங்க. அதாவது அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு கங்கை குடின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இரு கங்கை குடி தான் நாளடைவுல இருக்கங்குடின்னு பேர் மாறி இருக்கு.